பஞ்சாயத்து ஆபீஸ்ல வேலை பார்த்துட்டு இருந்தேன். அஞ்சல, நான் வெரண்டா போயிட்டு இருக்கேன், நீ உள்ள போய் பெருக்கு போ. கற்பகம், நீ எப்படி இங்க வந்த? அந்த பொண்ணு உள்ள வரும்போது எனக்கு தெரியும் ஐயா, நீ ஏதாவது ஏடா கூடமா பண்ணுவேன்னு. அதனாலதான் பின்பக்கம் கதை வழியா வந்தேன். ஊமை பொண்ணுனா என்ன வேணாலும் பண்ணா, ஏன்னா வாய் திறந்து ஒண்ணு சொல்ல முடியாது பாரு. அது வந்து வந்து வெக்கமா இல்ல? நீ செஞ்ச காரியத்தை ஊர் முழுக்க டமரா அடிச்சு உன்னை பதவியில இருந்து இறக்கல. என் பேர் கற்பகம் இல்லையா? ஐயோ கற்பகம், அப்படி எல்லாம் செஞ்சிடாத. ஏதோ ஒரு வெறியில கண்மூடித்தனமா அப்படி நான் செஞ்சிட்டேன். அடுத்த மாசத்துல இருந்து உன் சம்பளத்துல 25 ரூபாய் அதிகமா போட்டு கொடுக்கற. இதை நீ கண்டுக்காத. நீங்க பாட்டுக்கு ஒருத்தி வாழ்க்கைய பாழாகிட்டு போயிடுவீங்க, அத பாத்தீங்கன்னா நாங்க சும்மா இருக்கணும், அப்படிதானே? கற்பகம், பஞ்சாயத்து எலெக்ஷன் வருது. இந்த தடவையும் நான் தான் நிக்கிறேன். இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா ஜனங்க காரிய மூஞ்சில துப்புவாங்க. ஏதோ தெரியாம செஞ்சிட்டேன், என்ன மன்னிச்சுக்க. அப்போ ஒண்ணு சரி, ஆபீஸ்ல வேலை பாக்குற ஊமை பொண்ணு அஞ்சலைய நான் கெடுக்க பார்த்தேன். அந்த சமயத்துல கற்பகம் வந்து தடுத்துட்டா. இனிமே இந்த மாதிரி தப்பெல்லாம் செய்ய மாட்டேன் அப்படின்னு ஒரு கடிதத்துல கையெழுத்து போட்டு கொடுத்துற. அதை விட ஒரு டின்னு கிருஷ்ணால எடுத்து என் மேல ஊத்தி கொளுத்துரு. நான் தான் மன்னிப்பு கேட்கிறேன். எதுக்கு கடிதாசி எல்லாம்? இந்த 4 செவத்துக்குள்ள மன்னிப்பு கேட்கறதெல்லாம் நடக்காது. இந்த கடிதாசி என் கையில இருந்தா உனக்கு தாயா நல்லது. இனிமே இந்த மாதிரி தப்பெல்லாம் செய்ய மாட்டே பாரு. உன் நல்லதுக்கு தாயா இதெல்லாம் செய்யறேன். இப்ப இந்த கடிதாசி குடுக்கலன்னு வச்சுக்கோ, உடனே ஆபீஸ்ல கூட்டத்தை கூட்டி நடந்ததெல்லாம் சொல்றேன். நான் வேணா கடிதாசி எழுதி கொடுக்கறேன். ஐயோ எப்பா எப்பா. ஓம் நான் ஆகிய அடப்பாவி, அதுதான் உன்கிட்ட சரண்டர் ஆயிட்டானா? ஆமா, பஞ்சாயத்து போர்டு எலெக்ஷன் வருது இல்ல, நான் மேடையில ஏறி பேசிட்டேன்னா நீ பேசுவே. நீ பேசுறதெல்லாம் கில்லாடியாச்சே. கற்பகா, அவனை என்கிட்ட கூட உண்டு இல்ல நாக்கிற. அது உங்க சாமர்த்தியம். சாரிப்பா. இவன் ஒருத்தன் ஆம்பளையும் அப்பாங்கிறான், பொம்பளையும் அப்பாங்கிறான். இன்னா மாப்பிள்ள வாழ்க்கையே வெறுத்து போச்சு. கவலைப்படாத மச்சான், உனக்கு என்ன வேணுமோ சொல்லு. கமான் செல்மியா. இன்னா வாழ்க்கைப்பா, ஒரு கட்டு பீடிக்கு வழி இல்ல. கவலைப்படாத, பீடி தானே வேணும். அதான் வர்றாரு பஞ்சாயத்து வாங்க. இவர்கிட்ட சொன்னா கஞ்சா வாங்கி கொடுப்பாரு. அப்படியா? ஏம்பா, பக்கத்து கடைக்கு போயிட்டு ஒரு கட்டு பீடி வாங்கிட்டு போ. எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன பார்த்து பீடி வாங்கிட்டு வர சொல்லுவ? என்ன யாரு நினைச்ச? அதானே, இவர் என்ன கையெழுத்து போட்டு லெட்டரா கொடுத்திருக்காரு? கையெழுத்து லெட்டர்? என்னப்பா சொல்றீங்க? ஊமை பொண்ணு. ஐயோ ஐயோ, நமக்குள்ள என்னப்பா ஃப்ரெண்ட்ஷிப்? பீடில இன்னும் பிராண்ட் வேணும். கணேஷா காஜாவா? அதுல ஒரு கட்டு இதுல ஒரு கட்டு வாங்கிட்டு போ. எல்லாம் என் நேரம்டா. ஓடா. என்ன ராஜா, கப்பல் கவுந்த மாதிரி கன்னத்துல கை வச்சு நிக்கிற? அட போப்பா, உங்களை சமாளிக்க என் பொண்டாட்டி அவ அப்பனையும் அண்ணனையும் கூட்டு வர போயிருக்கா. அப்படியா? உன் மாமனும் மச்சானும் பெரிய பிஸ்தாவா? கீச்சிருவாங்களா? அட நீ ஒண்ணு, என் மச்சான் குதிரை வேலை பார்த்தா போதும், அது பின்னாடியே ஓடிடுவான். என் மாமனார் இருக்காரு, சீட்டை கட்ட காட்டு சுத்தமா துண்டை விரிச்சு அங்கேயே உட்காந்துரும். இங்க வந்து என்ன ரகலை பண்ண போறாங்களோ? யாரு யாரது என் தங்கச்ச வீட்டு வேலை செய்ய சொல்லி குடும்பப்படுத்துறது? அவளை மாவரைக்கிற மிஷின்ல வச்சு அரைச்சிடுறேன். எங்கே அவள்? யாரியா நீ? அவர் எங்க அண்ணன் மாதவன், இவர் எங்க அப்பா. ஆகுதே, என்னை தமிழப்பா திருச்சிற்றம்பலம் என்று அழைப்பார்கள். இவங்களை நான் தான் கூட்டு வந்தேன். அது இருக்கட்டும் தங்கச்சி, அவ யார்? அவ டெல்லி சித்தி. ஆளை காட்டு, இடுப்ப ஒடிச்சிடுறேன். ரொம்ப பேர் இடுப்பு உடைச்சி ஆஸ்பத்திரிக்கு அனுப்பின டெல்லி மாமியார் நான் தான். குழந்தை எப்படி கையால உடைக்கிறியா இல்ல ஏதாவது ஆயுதம் வேணுமா? நீதானா அது? உன்னை உன்னை என்ன உன்னை என்ன உன்னை என்னடா உன்ன உன்ன பின்னாடி தவந்து போய்கிட்டே இருக்க? தவழ்றனா?
நான் யார் தெரியுமா? நான் யார் தெரியுமா? அதான் தங்கச்சி சொன்ன நீ யாருன்னு. களைச்சு பெருப்ப உள்ள புட்டில பால் போட்டு வச்சிருக்க. குடிச்சிட்டு தொட்டில தூங்குடா குழந்தை. அப்பா அப்பா அப்பா, இந்த டில்லி எருமை என்னை முட்டி விட்டது. இவளை அமைதி இவளை மகனே மாணவா அமைதி. அவர்கள் உன்னை சரியாக புரிந்து கொள்ளவில்லையடா மகனே. டெல்லி மாநகரிலிருந்து வந்திருக்கும் அம்மையே, எங்கள் எதிரில் நீ வெறும் பொம்மையே. தேவையில்லாமல் சாட வேண்டாம் எம்மையே. தர்மம் வெல்லும், நியாயம் ஜெயிக்கும். இரு, தர்மத்தை கூப்பிடுற. தம்பி, வேலை தம்பி. கூப்பியா? என்ன ஒரு பொடி பையன் எருமைன்னு சொல்லிட்டான். உன்னையா சொன்னா? யாரும் சொல்லு. கிழிச்சுடா கிழிச்சு. நான் தான்டா சொன்னேன். தலிக்க ஏண்டா தண்ணியில ஊர்னா பிஸ்கோத் மாதிரி கீரை என்னடா சொன்ன? டேய்! ஏய்! புடியா, அமைதி. புடியா அவனை, அப்படியே அமைதி. வேண்டாம் மச்சான். அமைதி, அமைதி. கீச்சுடா கீச்சு. கீச்ச வேணாம், பிளேட உள்ள வை. ஏய், இந்த பெரிய மனுஷன் சொன்னதுக்காக உன்னை விட்ட இல்ல? அப்பா, இன்னைக்காவது என்ன ஒருத்தன் பெரிய மனுஷன் சொன்னானே. எங்க தமிழப்பா தமிழப்பான்னு உங்க மக அடிக்கடி பீத்திக்கிட்டு இருக்குமே, அந்த பீத்துற அப்பா நீங்க தானா? ஆம், நானேதான். இவன் என்னுடைய மகன் மந்தபுத்தி மாதவன். ஏன் நீங்க தமிழப்பான்னு பேர் வச்சிருக்கீங்க? தமிழ் தாத்தாவின் மீது உள்ள பெருமதிப்பின் காரணமாக தமிழப்பா என்ற பெயரை சூட்டிக் கொண்டுள்ள. நல்ல வேளை தமிழ் மாமான்னு பேர் சூட்டிக்காம இருந்தீங்களே. ஆமாம், நீங்கள் தான் டில்லி சித்தப்பாவோ? நானே தான். எதிர்பார்க்கல. சவரக்கத்தியுடன் சதராடி கொண்டிருக்கிறீரே, நீங்கள் தான் தாய் மாமனோ? ஆமாம்பா, நான் தான். அப்பா பார்த்து. நல்லதொரு குடும்பம், பல்கலைக்கழகம். அப்பப்பப்பா, என்ன வெட்டி பேச்சு. சம்பந்தி வந்திருக்காங்க, ஒரு நாள் இருந்து விருந்து சாப்பிட்டுட்டு போங்க. ஒரு நாளா? இந்த குடும்பத்தை செப்பனிட்டு சீராக்கும் வரை இங்கேயே தங்குவதாக முடிவெடுத்துள்ளேன். தர்மம் வெல்லும், நியாயம் ஜெயிக்கும். தமிழ் தான் உங்களது பொழுதுபோக்கோ? இந்த உடல் மண்ணுக்கு, உயிர் தமிழுக்கு. என் மூச்செல்லாம் தமிழ். ஏய், நம்ம மூச்செல்லாம் 3 சீட்டு தான். இஸ்கிறதெல்லாம் இஸ்பிட்டு கிளாவர், விடுதெல்லாம் டைமண்ட் ஆட்டின். எப்படி தங்களுக்கு சீட்டாட தெரியுமா? தெரியுமாவா? இந்த எல்ஐசி பில்டிங் இது, அது நம்மள் தான். இதே சீட்டாட்டல் தான் தோத்துட்டம்பா. பிறகு ஏன் தாமதம்? விரிப்போம், விளையாடுவோம். ஏய், இங்க வேண்டாம், உள்ள ரூம் இருக்குது, அங்க போல வா. மாப்பிள்ள வர. மாதவா, அப்பா சீக்கிரம் வா. ஐயா. அண்ணே, என்ன? சீட்டாட உன்னை கூட்டிட்டு வந்தேன். கவலைப்படாத, உன் மாமியாருக்கு விடி வைக்கத்தான் வந்திருக்கோம். கேப்ல விளையாடுறான். அப்பா எனக்கு ஒரு கை போடுங்கப்பா. ராதா, எங்க 2 பேரும் எதுக்குறதுக்காக நீங்க 2 பேரும் ஒண்ணு சேருவீங்கன்னு பார்த்தா, பிறந்த வீட்டுல இருந்து ஆள் கொண்டு வந்திருக்கீங்களே தவிர நீங்க 2 பேரும் ஒண்ணு சேரவே மாட்டீங்களா? பருத்தி மட்டமா இருந்தா நூலு மட்டமா தானே இருக்கும். ஆ? யோ தமிழ், என்னையா இது? இதுதான் இந்த வீட்டில் இருக்கும் டில்லி மாமியாரை விரட்டுவதற்கு வெடிகுண்டு. என்ன சத்தம்? ஆச்சரியத்தின் வெளிப்பாடு. மகனே மாதவா, தந்தையே, இதன் சிறப்பை செவ்வனே செப்பு. இந்த கல்லு வெடி, வெங்காய வெடி, இந்த டைப்ல இது மிகப்பெரிய வெடி. இத தரையில ஓங்கி அடிச்சாலோ இல்ல இது மேல வேகமா யாராவது உட்கார்ந்தாலோ அப்படி வெடிச்சிரும். அப்ப இதால அவளை அடிக்க போறீங்களா? சுத்த அறிவு. இதனால் அவளை தாக்கி தகர்த்தால் காவல்துறை நம்மை சும்மா விட்டு விடுமா? சும்மா விடாது. அப்ப என்ன பண்ண போறீங்க? அதோ அந்த இருக்கை மெத்தியின் அடியில் இதை வைக்க போகிறோம். மாதவா, அப்பா கவனமாக இதை கையில் ஏந்தி கொண்டு போ. இப்பொழுது அந்த டெல்லி எருமை வரும். அந்த பெண் விலங்கை அந்த இருக்கையின் மீது அமர வைப்போம். உடனடியாக பட்டா! எருமை வருகிறது. என்ன எல்லாரும் சேர்ந்து ஒரு திட்டம் போட்டுட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நீங்க வாங்க, நீங்க வாருங்கள், வாருங்கள், வாருங்கள். அமருங்கள். பஞ்சாயத்து தலைவர் நிக்கும் போது நான் எப்படி உட்கார முடியும்? நீங்க உட்காருங்க. என்ன ஏன் பதறீங்க? அது வந்து பொம்பளை நீங்க நிக்கும் பொழுது ஆம்பளை நான் உட்கார்றது அநாகரிகம். அதான்
நாகரிகம் உங்களுக்கு எதுக்கு? உட்காருங்க. ஐயோ என்ன ஏதோ முள்ள மேல உட்கார்ந்த மாதிரி தவிக்கிறீங்க? அது ஒண்ணு இல்ல, லேசா வயித்த கலக்குது. அதான் இத வந்துடுறேன். இப்பொழுது நீங்கள் அமரலாமே. எதுக்கு? நீங்க உட்காருங்க. இந்த இருக்கை எனக்கு சரிப்பட்டு வரவில்லை. நீங்கள் உட்காரலாமே. சரி, இவ்வளவு தூரம் சொல்றீங்க, உட்கார்றேன். என்ன திருப்தியா? நல்ல திருப்தியா? கூப்பிடுறாங்க, இந்த வர. நீங்க உட்காருங்க. மந்த புத்தி மாதவா, நீயமாச்சு உன் வெங்காயம் வெடியமாச்சு. வெங்காயம் வெங்காயம் என்ன ஏன்பா கோச்சுக்கிறீங்க? இந்த தண்டத்துக்கு 50 ரூபா கொடுத்து செய்ய சொன்னேன். மூதேவி நமத்து போனதை கொடுத்து ஏமாத்திட்டான். இதுல இன்னும் 50 ரூபா கொண்டாலும் வெடிக்காது போல இருக்கேன். கைய கொடுமா, கொடுமா. அடடட, தலையில் நல்லா இருக்கு. பாப்பா கை பாத்தீங்களா? எதுக்கு வளையல கழட்டுறீங்க? வளையல அடமானம் வச்சு நாள் முழுக்க வீடியோ படம் பார்த்தா குடும்பம் உருப்படாதுமா. செயினு குடி. குடும்பம் இந்த பாரு, நீயா கொடுத்தா சரி, நான் எடுத்தேன்னா நகையோட கழுத்தும் வந்துடும். குடும்பம். என்ன அந்த பாப்பா கத்துது? என்னம்மா, என்ன என்னாச்சு? இது ராட்சசி மாதிரி நகையை புடுங்க வர. உன்கிட்ட தப்பிச்சுக்க வீர பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டேன். தேள நல்லா கொட்டிடுச்சு. சரி, வலையில கட்டி கொடுமா. அப்பதான் தேள் கடிக்கு இவருக்கு நல்ல மருந்து தெரியும். நீங்க இருக்கு இப்ப இல்ல. வலையில குடு. அதான் என்னடி மறக்கற. இப்ப சொல்லுங்க. இவ்வளவு சுண்ணாம்பு எடுத்துக்க. கீழா நெல்லிக்கரையை புடுங்கி நல்லா வெண்ணெய் மாதிரி கலைஞ்சிக்க. அப்படிதான். அதுல கொஞ்சம் எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சிக்க. மூணை நல்லா கலக்கி ஒரு பாத்திரத்துல போட்டுக்க. அது சரி. பரணி மேல ஏறி தேள் எங்க இருக்கோ அதை தேடி கண்டுபிடிச்சு கொடுக்கல தடவணும். நல்லா கவனிக்கணும். கொடுக்கல தடவணும். நீ பாட்டுக்கு முழுவதுல தடவி விட்டுறாத. சடக்குன்னு வழி போயிரும். நகைய புடிங்கிட்டு போறா. 2 பேரும் பாத்துக்கிட்டு சும்மா இருக்கிறீங்களே. மாப்பிள்ளை, நீர் ஒரு ஆண் மகனா? நல்லா கேளுங்க, உடம்புல உரைக்கிற மாதிரி கேளுங்க. என்ன 2 பேரும் கன்னத்தில் கையை வைத்துக் கொண்டு உட்கார்ந்து இருக்கிறீர்கள்? சூடு சொரணை ஏதாவது இருந்தா தானே பதில் சொல்ல. பாட்டு கட்டுதே, இருட்டுல காலக்கைய தூக்கிக்கிட்டு மூளை கொண்டு தாளம் தட்டுது. 4 பக்கம் பேய்கள் வந்து வீட்டுக்குள்ள பாட்டு கட்டுதே, இருட்டுல காலக்கைய தூக்கிக்கிட்டு மூளை கொண்டு தாளம் தட்டுது. இரு பேய் திருத்த துடித்தோம், பல பேய் வருத்த தவித்தோம். இரவும் பகலும் துயரம், இனிமேல் தெருவே சரணம். இடிச்ச புலி இவரோ பணம் கொடுத்தா சிரிப்பாராம். அரசியல் கதை பேசுவார், தலையாட்டுவார், விலை பேசுவார் ஜோராய். தனியாய் தமிழ் படிப்பார், அதன் தவ பங்கிவர்தானா. தினசரி சுவையாய் பல கதை சொல்லுவார், பணம் தேடியே போவார். பிடிச்சா சீட்டு கட்டு புட்டு வச்சா வெத்து வெத்து பெரிசா ஜம்பம் பண்ணுவார்.
குதிராவால தொட்டு மந்த புத்தி கூத்தடிக்க குடும்பம் மாறி போனது. நாலு பக்கம் பேய்கள் வந்து வீட்டுக்குள்ள பாட்டு கட்டுது. இருட்டுல காலக்கைய தூக்கிக்கிட்டு மூளை கொண்டு தாளம் தட்டுது. நாலு பக்கம் பேய்கள் வந்து வீட்டுக்குள்ள பாட்டு கட்டுது. இருட்டுல காலக்கைய தூக்கிக்கிட்டு மூளை கொண்டு தாளம் தட்டுது. இருப்பை திருத்த துடித்தோம், பல பேய் வருத்த தவித்தோம். இரவும் பகலும் துயரம், இனிமேல் தெருவே சரணம். ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ. மனைவி ஒரு துணைவி அவள் சுமையாய் அமைந்தாளாம். பலவித வரவை தினம் செலவாக்கியே தடுமாறினார் வீணாய். அமைதி அது குறைந்தே மனம் அலைமேல் துரும்பாச்சு. பரப்பட நினைச்சே நம்ம இருப்பானது கைமாறுதே சாமி. புடவ காயும் போதே பொட்டு வைக்கும் நம்பராணி புடிச்சா புளியங்கும்புதான். ஆனைதான் போடும் போது கையிரண்ட கட்டி போட்ட அடடா என்ன செய்வது. நாலு பக்கம் பேய்கள் வந்து வீட்டுக்குள்ள பாட்டு கட்டுது. இருட்டுல காலக்கைய தூக்கிக்கிட்டு மூளை கொண்டு தாளம் தட்டுது. ததாங்க தருக்கிட்ட தக்க திங்கி தக்க. நாலு பக்கம் பேய்கள் வந்து வீட்டுக்குள்ள பாட்டு கட்டுது. இருட்டுல காலக்கைய தூக்கிக்கிட்டு மூளை கொண்டு தாளம் தட்டுது. இருப்பை திருத்த துடித்தோம், பல பேய் வருத்த தவித்தோம். இரவும் பகலும் துயரம், இனிமேல் தெருவே சரணம். ஓ